திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன, யாருக்கு, எந்த லக்னத்துக்கு, என்ன ராசிக்கு, அதற்குண்டான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து கண்டுகளியுங்கள். அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை கூட்டணி இருக்குது. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலேயாக இருந்தாலும் இழுத்து விட்டுரும். இது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதே போல் பாருங்கள், ஏதாவது ஒரு வம்பு ராகு அப்படிங்கிறது இந்த இல்லீகல் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது. அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகள், திருட்டுத்தனம், இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் காட்டி கொடுத்துருவார். ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே, பெண் ஜாதகமாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க. ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை கலப்பு, சண்டை, பிரச்சனை, அடிக்கிறது, மனைவியை கொடுமைப்படுத்துறது, ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, திருமணத்துக்கு பின்பு 2 பேர்த்துக்குமே, கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை. அதனால் யார் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடக்கமாயிட்டாங்க. ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளியே நிற்கிறார். அவரும் சதயத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறார். ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க 100% கால சர்ப்ப தோஷம் உள்ள ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க, பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. உலகளவில் பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகியல் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்குணம், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், நம்ம நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே பார்த்தாலும் செவ்வாய்னா உங்களுக்கு நெருப்புன்னு சொல்கிறோம், தீ பிடிக்கிறது, இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள், அடிதடி, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, ஆக்சிடென்ட் ஆகிறது, போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் ராகு தான். ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களும் பாருங்கள், இந்த காலகட்டங்களில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க. அப்போ ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்கிறோம். அப்போ கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம்? இயற்கையாக செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அசைவத்தை நிறுத்திக்கோங்க. இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வாய் உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் வரைக்கும் தான் ராகுவோட சேர்க்கையில் நிற்கிது. அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள். மேக்சிமம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் பாருங்கள், ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி, துர்க்கை, இந்த மாதிரி தெய்வங்கள் தான். அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் செவ்வாய் ராகு சேர்க்கை, முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முருகனுடைய மூல மந்திரத்தையும் சொல்லுங்கள். மேக்சிமம் 100% அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான மே மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார். இப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து குரு வரப்போகிறார். குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போது முதலே கன்னி ராசிக்கு லக்னம் ராசி 2க்குமே இது பொருந்தும். கேது இருந்து நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்கள், தனிமை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பார். உங்களுக்கே தெரியாமல் ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட கொடுத்துருவார். அல்லது யாராவது கூட நீங்களே போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட அங்கே ஏதாவது பேச்சினாலேயோ ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் கூட கொடுப்பார். இது கேது கொடுக்கக்கூடிய ஒரு மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இறை வழிபாடு, ஆன்மீகம், நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார். ரமணர் கேட்பார் இல்லைங்களா, அது போல தான். அது யார் கொடுத்தது? கேது பகவான் தான் கொடுத்தது. அது உங்களுக்கு இந்த ராசியில் இந்த 1 வருட காலங்கள் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு.
அப்போது குரு பார்வை வருதே, சரி குரு பார்வை வருது. எப்பவுமே பாருங்கள், நம்மளும் அதை தான் சொல்லியிருப்போம். குரு பார்வை ஒரு மருந்து தான். குருவை விட கேது தான் பெரிய கிரகம். எல்லா கிரகத்தை விட கேது தான் பெருசு. கேது பகவானுக்கு பரிகாரமே கிடையாதுன்னு தான் மூல நூலில் இருக்குது. நம்மளாம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோமே தவிர அது ஒரு ஆறுதல். கேது கொடுப்பதற்கு ஒரு வழிக்குண்டான ஒரு மருந்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இது நீங்கள் மனம் தளரக்கூடாது. குரு வரும் பொழுது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த குரு என்ன பண்ணுவார்? இதை செய்யாத, அதை பண்ணாத, அங்கே போகாத, இது நடக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார். மனம் போல் செயல்படுங்க, மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அப்போ கேதுவும் அதைத்தான் சொல்லுவார். பிரபஞ்சத்தினுடைய லிங்க் அப்படிங்கிறது கேது தான். நம்ம உடம்புல நம்ம இயங்கக்கூடிய இயக்கங்கள் இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்கள் தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் கேது அம்சம் பெற்றவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு கேதுனுடைய அம்சம் மூலமாக அதிகமாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு கேது இருக்கும்போது இந்த 1 வருட காலங்கள் பாருங்கள், இறைவன் உங்களோட இருப்பார். மனிதர்கள் உங்களோட இருக்கவே மாட்டாங்க. இறைவன் தான் உங்களோட இருக்க போகிறார். நீங்கள் வழிபடும் தெய்வம் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் இறைத்தன்மையை அடைய போகிறீங்க. அப்போ அந்த குருவும் சேர்க்கையாகும் பொழுது ஒரு குரு மூலமாக அது உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமாக இருந்து இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த சொந்த பந்தங்கள், சொத்து சுகங்கள் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து இறைவனை, உங்களுடைய குருவை கூட நிறுத்திக்கோங்க. அவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுத்துங்க. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய கேதுக்குண்டான பதிவு. அது குரு பார்வை இருக்கும் பொழுது கேது கொடுத்தாலும் பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு பின்னாடி ஒரு மருந்து மாதிரி செயல்படுத்தி கொண்டே வருவார் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ உங்கள் ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் போய் 7ல் நீசமாகிறார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 8க்கு வரார். அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் நீசமானாலும் ஒரே அமைப்பு தான், 8ல் போய் மறைஞ்சாலும் அதுதான். அப்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள். 8ஆம் இடங்கிறது அவமானம். அப்போது கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதங்கள். 8ஆம் இடங்கிறது மறைமுக பணமும் சொல்கிறோம். அப்போ அவர் 10ஆம் அதிபதியாக 8ல் இருக்கும் பொழுது தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழிலில் வேலை செய்யக்கூடியவர்களை நம்பாதீங்க. இந்த காலகட்டங்களில் உங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அங்கே வேலை செய்யக்கூடிய உங்களுடைய ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உண்மை. அடுத்து பாருங்கள், 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 8ல் இருக்கார். அப்போ 2 கூடையவர் 8ல் இருந்தால் மறைமுக பணம் வரும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு லாபங்கள், நிறைய பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் தெரியும். 2, 8 தொடர்பு ஏற்பட்ட வாக்கு பலிதம் உண்டு, ஜோதிடம் பலிக்கும், வக்கீல் சம்மந்தப்பட்ட துறையில் ஜொலிக்கலாம், இதெல்லாம் கிடைக்கும். அப்போ அவர் அடுத்தது பாருங்கள், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே சுக்கிரன் 19ஆம் தேதி வரார். 9ஆம் அதிபதி 9ல் ஆட்சி பலம் பெறுகிறார். தந்தை சொத்து, உயர் கல்வி, ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆன்மீக நாட்டம். அப்போது 9ல் யார் இருக்கார்? முதல்ல உங்களுக்கு குரு இருக்கார், சுபகிரகம். இவரும் சுபகிரகம், அசுர குருவும் தேவ குருவும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். தந்தை சொத்து, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை வந்து சேரும். தெய்வ சங்கல்பம் செய்வதற்கு ஒரு சிறப்பான மாதம். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சிறப்பான மாதம். காசு பணம் சொத்து சேர்க்கை உண்டு. அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் உங்களுக்கு ராகுவோட சேர்றார். பொதுவாக 3ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்தால் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க, கூட பிறந்தவங்க நம்பக்கூடாது இந்த காலகட்டங்கள், இந்த 1 மாதம் மட்டும். ஏன்னா கொஞ்சம் திருட்டுத்தனம் நடக்கும், அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படலாம். 8ங்கிறது அவமானம், அவர்கள் மூலமாக ஒரு அவமானம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். அதனால் கூட பிறந்தவர்களோடையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். அப்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது யார்? கணவருடைய குடும்பம், மனைவியினோட குடும்பம். அப்போ அவர்களோடையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும். போக்குவரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதம் இந்த 2 உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டையும் கவனமாக இருக்கணும். உங்கள் கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி உறவுகிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சால் பிரச்சனைகள் வரும்ட்டு இருக்குது. அப்போ அவர் ராகுவோடு சேர்ந்துருக்காருல்ல,
அப்போ எது வந்தாலும் பெருசாலாம் பண்ணி கொடுப்பாரு, சின்னதாலாம் விட்டுட்டு போயிடுவார் அவர். ராகு எங்கே இருந்தாலும் பெருசு தான் பண்ணி கொடுப்பாரு. நல்லது கொடுத்தாலும் பெருசு தான், கெட்டது கொடுத்தாலும் பெருசு தான். அப்போ அதுக்கு 7ஆம் இடத்துல இருக்கே. அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளேயே இதனாலேயே ஒரு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அதிகமாகலாம். ஸோ கவனமாக இருங்க இந்த மாதம். அடுத்து பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 4 7ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் எங்கே வர்றாரு? 9ல் இருக்கார். நல்ல பலன் அதோடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்து உங்களுடைய 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? சூரியன். இந்த சூரியன் எங்கே நிற்கிறார்? இப்போ உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 9க்கு வருவார். பொதுவாக 8ஆம், அதாவது மறைந்த கிரகம் மறைந்த யோகம்தான். 12ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சு உச்சமான விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனாலும் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது ஒரு பக்கம் ஏற்றத்தை கொடுத்தாலும் ஒரு இடத்துல அந்த அளவுக்கு மன வேதனைகளையும் கொடுத்துருவார். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போய் சிவராஜ யோகமாக வேலை செய்ய போகிறார். அப்போ இந்த சிவராஜ யோகம் என்ன செய்யும்? கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் உண்டு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது 12ஆம் இடம் தான் உங்களுக்கு சூரியனாக வந்து அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போது உயர்கல்வி படிக்கிறதுக்காக நாங்கள் வெளிநாடு போகலான் இருக்கீங்க, தாராளமாக இந்த மாதம் மூவ் பண்ணுங்க, நடக்கும். வேலைக்காக வெளிநாடு போகலான் இருக்கீங்க, கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை காசி, கயா, ராமேஸ்வரம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, இப்போ நம்ம நாட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் நம்ம நாட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ இதெல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் அதிகமாக வர்றதுக்கு உண்டான, கன்னிலக்னக்காரர்கள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம். அப்போ இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குரு பார்வை இருக்கும் பொழுது பரிகாரம் பண்ணிங்கன்னா கேட்கும். அல்லது குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு 12ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து தான் வரப்போகிறார். எப்போது? 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாதம். அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் வழிபாடுகள், இறை வழிபாடுகள்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் கொடுக்கும். ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள், இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ குருவோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த பரிகாரம் 100க்கு 200% பொருத்தமாக இருக்கும், பொருந்தி வரும், பலன் உண்டு. பரிகாரம் செஞ்சால் பலன் வேணும் இல்லையா? அப்போ இந்த காலகட்டங்களில் பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு பயணத்துக்கு சிறப்பான மாதம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பிழைப்பு நடப்பதற்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக இருந்தாலும் சரி, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபெயிலியர் ஆகாமல் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அடுத்து கேது இருக்கார், லக்னத்தில் கேது இருக்கார். அதற்குண்டான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஆன்மீக வழிபாடும் செய்யுங்க, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துலேயும் கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மருடைகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.